அந்த காமிக்கு இப்ப சீமான் வந்து பெரிய தலைவரோட இருக்கிற மாதிரி படத்தை உருவாக்குனாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு படத்தை நிறைய உருவாக்கி இருக்கிறாங்க. பிரபாகரனோடு பிரபாகரனோடு இருக்கிற மாதிரி படத்தை உருவாக்குறதா செய்தி வெளியிருக்குல்ல. இது மாதிரி இது படத்தோடய சேர்த்து பண்ணிருக்காங்க, டெக்ஸ்ட மாத்திரம் எவ்வளவு நேரம் ஆகுது. அதனால தொடர்ச்சியா இந்த மாதிரி அவதூறுகளை உருவாக்கி கொண்டே போறாங்க. அது இது நாளைக்கு ஏஐ வந்திருக்குது, அதுல என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனாலதான் இதெல்லாம் முதல்ல இப்பவே சொல்லிடுவோம். சீமானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. யாருக்கு? தமிழ்நாட்டுக்கும் மேதகு பிரபாகரன் அவர்கள் நிறைய தொடர்பு இருக்குதுங்க. கோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறாரு, இவரோடவா இங்க பெரிய தொடர்பு உள்ளவங்க இருக்கிறாங்க. இதோட வேற யாராவது வேணுமான்னு அவருக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்ல வரல. அவர் போய் பார்த்தா அவர் போனார் வர்றாங்க விவாதம் இல்லை. அந்த படம் உண்மையா, அந்த ஒரு படத்தை வச்சுதான் இந்த தமிழ்நாட்டில் இத்தனை இளைஞர்களை ஏமாத்திட்டு இருக்காங்க குற்றச்சாட்டு. அந்த படத்தை ஒண்ணு போட்டு பிரபாகரனை பற்றிய ஒரு சமையல்காரனை போல அவரை ஒரு சமையலறையில் இருப்பவரை போல சீமானை மாத்திட்டாரே. இது விடுதலை புலிகளையும் தமிழக தேசிய விடுதலை போராட்டத்தையும் இவர் கொச்சைப்படுத்திட்டாரே. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சீமான் மறுத்தா ஒரிஜினல் காப்பி இருக்குங்க, போட்டோல ஒரிஜினல் காப்பி இதே ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. இலங்கை எடுக்க போனப்ப அங்க போய் பார்க்க முயற்சி பண்ணது உண்மை. அதுல இன்னும் 20 கருத்து இருக்குது. நான் ஏற்கனவே நானே ஒரு இதுல சொல்லியிருக்கிறேன். அதனால இப்ப என்ன விஷயம்னா, அந்த இடத்துல அவர் பார்த்ததா இல்லையான்றதே இப்ப உறுதிதமா இல்ல. வேற போட்டோ காட்டுங்கன்னு கேக்குறோம். இந்த போட்டோ தான் வேற ஏதாவது காட்ட சொல்லுங்க. கேளுங்க, ஷூட்டிங்ல இருக்கிறதான் காட்டுறாரு. உண்மையான புலிகளுக்கு பயிற்சி கொடுத்த மாதிரி ஷூட்டிங்ல கேமரா வச்சிருக்கிறத காட்டுறாரு. அவர் அங்க நடந்துகிட்டதுக்கு அவரை வெளில அனுப்பிச்சுன்னு சொன்ன காரணம் வரலாறுலாம் இருக்குது. வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பேசுவதுக்கு நாங்க உண்மையை பேசுறோம். பிரபாகரன் மறைந்த பிறகு இலங்கை அரசால் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்ல பிரபாகரனோடு சீமான் இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் இந்த வெப்சைட்ல இருக்கு பாருங்க மாதிரி சொல்றாங்க. அவர் ராஜபக்சே சொன்னாராமா? இல்ல, இலங்கை உளவுத்துறை கைப்பற்றின ஆவணம் நான் கைப்பற்றி வச்சிருக்கோம் இவருக்கு போன் பண்ணி சொன்னாங்களாமா. ராஜபக்சே உளவுத்துறை இவருக்கு தொடர்பு சீமான் தொடர்பு இருக்காமா? நாங்க அதை முதல்ல அதை கேட்கிறோம். உங்களுக்கு இந்த தகவல் இலங்கையோட உளவுத்துறை அங்க பிரபாகரனிடமிருந்து எல்டிடியிடமிருந்து விடுதலை புலிகளிடம் கைப்பற்ற ஆவணங்களில் சீமான் உங்களோட போட்டோவும் இருக்குது அப்படின்னு இலங்கை உளவுத்துறை சீமானுக்கு போன் பண்ணி சொல்லிச்சாமா? நான் கேட்கிறேன். எனக்கு தெரியும். வெப்சைட்ல இருக்கு, போய் பாருங்க. வெப்சைட் எடுத்து போட சொல்லு. உளவுத்துறை ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த கொச்சையான கருத்தை தாய்மார்கள் வச்சு பெரியாரை பத்தி பேசுற 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் மணியுடைய பேட்டி ரீசர்ச் கிரியேட்டிவ்ஸ்ல அதுல மதிப்புக்குரிய வழிகாட்டி பெரியார் 2 நாளைக்கு முன்னாடி 2 நாள் எப்படி இவ்வளவு கொச்சையா பேச முடியும்? அப்படியே மாத்தி இல்லைங்க. அடிப்படையில அவர் பெரியாரை இழிவா பேசுறதுல இன்னொரு உள்நோக்கம் என்னன்னா, ஈரோடு இடைத்தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிலாக பெரியாரை இழிவாக பேசி பெரியாரின் பிறந்த ஊரிலே தேர்தலில் நின்று பாரதிய ஜனதா கட்சி வாக்குகளையும் சேர்த்து வாங்கி, அதிமுக தேர்தல் நிக்கல அந்த வாக்குகளை சேர்த்து வாங்கி தனக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருப்பதாக காட்டுவது இவருக்கு ஒரு நோக்கம். பாரதிய ஜனதா கட்சிக்கு வக்காலத்து வாங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா, பெரியாரை இழிவுபடுத்தி பெரியாரின் சொந்த ஊரிலேயே ஒருவர் இவ்வளவு வாக்கு வாங்கிட்டாரு அப்படின்னு காட்டுவதற்கான திட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் திட்டம். ஆக பாஜகவுக்கும் RSSக்கும் கூலி வேலை பார்ப்பதற்காகவும் தனக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கணும் காமிக்கிறதுக்காக தான் பெரியாரை இழிவா பேசி ஓடி போயிட்டாரு. அதனால விவாதிக்க வரமாட்டாரு. அதனால அவருடைய நோக்கமே ஈரோடு இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களின் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் பெரியாரை இழிவாக பேசி வாக்கு வாங்கிவிட முடியும் என்று இவரும் காட்ட விரும்புகிறார், RSSம் காட்ட விரும்புகிறது. அதனாலதான் இவரை சங்கி சீமா நாங்க சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்து நிற்கிறோம். ஆனா அங்க ஈரோட்ல அதிமுக இவங்களுக்கு, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார். காரணம் என்னன்னா, இவர் ஏற்கனவே 2 ஆண்களுக்கு இடையில ஒரு பொம்பளை படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி கலைஞரையும் எம்ஜிஆர் சமாதி இடையில ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய சமாதி இருக்கிறத வச்சு இப்படி கொச்சையா பேசியிருக்காரு. 2 ஆம்பளைகளுக்கு மத்தியில ஒரு பொம்பளை படுத்திருக்கா என்று ஜெயலலிதாவை அவ்வளவு கேவலமாக கொச்சையாக பேசியிருக்காங்க. நிச்சயமா அது அதிமுக தொண்டர்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அதிமுகவுடைய நிறுவனர் எம்ஜிஆர் பெரியார் மீது எவ்வளவு பற்று கொண்டவர் என்பதற்கு ஒரே அடிப்படை காரணம் ஆதாரம் ஈரோடு மாவட்டத்துக்கு